வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள். மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது. தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தானாக முன்வந்து வழக்காக எடுத்து விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு. சென்னை உயர்நீதிமன்ற ஊழல் தடுப்பு பதிவாளரை பதவி நீக்கம் கோரிய வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். அண்ணா பல்கலை நிர்வாகத்தை மாற்றும் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை. உயர்நிலை சிறப்பு அந்தஸ்து கிடைத்தால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நிதி கிடைக்கும் என துணைவேந்தர் சூரப்பா பேட்டி. நீட் தேர்வை தவறவிட்டவர்களுக்கு வரும் 14ஆம் தேதி தேர்வு. உச்சநீதிமன்றம் அனுமதியால் நீட் தேர்வு முடிவு வெளியாவதில் தாமதம் ஏற்படுமா? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் என தகவல். கடும் மின்வெட்டுக்காளான மும்பை மாநகரம். புறநகர் மின்சார ரயில் சேவை ஸ்தம்பிப்பு. நாடு முழுவதும் டிஜிட்டல் மூலம் நடைபெற்ற பண பரிவர்த்தனை கடந்த 5 ஆண்டுகளில் பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் ஏற்பட்ட மின் தடையால் புறநகர் மின்சார ரயில் சேவை ஸ்தம்பித்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகருக்கு டாடா மற்றும் அதானி குழுமத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் டாடா குழுமத்தின் மின்சார விநியோகம் முழுமையாக செயலிழந்ததால் மும்பையின் பெரும்பாலான பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது. இதனால் மும்பை மின்சார ரயில் சேவை ஸ்தம்பித்தது. மும்பை மாநகரில் உள்ள மருத்துவமனைகள் ஜெனரேட்டர்கள் மூலம் இயங்கி வருகின்றன. மின்தடை பிரச்சினை விரைவில் சரி செய்யப்படும் என மகாராஷ்டிர மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிதின் ராவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் டிஜிட்டல் வாயிலான பண பரிவர்த்தனை கடந்த 5 ஆண்டுகளில் பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2015, 2016 நிதியாண்டு முதல் 2019, 2020 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் வளர்ச்சி விகிதம் நாடு முழுவதும் 55% எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு மார்ச் மாதம் 593 கோடியாக இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மார்ச் மாதம் 3434 கோடி ரூபாயை தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் சீரிய நடவடிக்கைகள் காரணமாக இந்த நிலை எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலீஜியம் பரிந்துரை செய்யாததால் உச்சநீதிமன்றத்தில் 4 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு ரஞ்சன் கோகோய் கடந்த ஆண்டு நவம்பரில் ஓய்வு பெற்றார். அதைத் தொடர்ந்து மூத்த நீதிபதிகள் திரு தீபக் குப்தா, திருமதி பானுமதி, திரு அருண் மிஸ்ரா ஆகியோரும் ஓய்வு பெற்றனர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 34 நீதிபதிகளுக்கு பதிலாக 30 நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இதேபோல் கவுஹாத்தி, மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த ஓராண்டாக இந்த காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் இதுவரை கொலீஜியம் எந்த பரிந்துரையையும் அரசுக்கு வழங்கவில்லை. எனவே நீதிபதிகள் பணியிடத்தை நிரப்புவதில் கொலீஜியத்தின் பரிந்துரையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து நடிகை குஷ்பு நீக்கப்பட்டுள்ளார். அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அவரும் காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த நடிகை குஷ்பு பாரதிய ஜனதாவில் இணைகிறார் என கடந்த சில வாரங்களாக செய்தி பரவியது. இதனை மறுத்து வந்த அவர் கடந்த வாரம் திடீர் பயணமாக டெல்லி சென்று வந்தார். இதனால் அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக மீண்டும் தகவல் பரவியது. இந்த நிலையில் அண்மையில் நிகழ்ந்த உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராகவும் அம்மாநில பாஜக அரசுக்கு எதிராகவும் குஷ்பு கடும் விமர்சனம் செய்தார். இதனால் அவர் அக்கட்சியில் சேரமாட்டார் என கருத்து நிலவியது. இதனிடையே நேற்று இரவு டெல்லி சென்ற குஷ்பு இன்று பாஜகவில் இணையவுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து நடிகை குஷ்பு நீக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக குஷ்பு அறிவித்துள்ளார். திருமதி சோனியா காந்திக்கும் ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ளவர் தங்களை போன்றோரை கட்சியின் உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மதிப்பதில்லை என தெரிவித்துள்ளார். திருமதி சோனியா, திரு ராகுல் காந்தி போன்றோர் மீது உள்ள மதிப்பு எப்போதும் மாறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியிலிருந்து குஷ்பு விலகியதால் கட்சிக்கு எந்தவித இழப்பும் இல்லை என அக்கட்சியின் தமிழக தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்த திரு கே எஸ் அழகிரி, தாமரை இலையில் உள்ள தண்ணீரை போன்றுதான் குஷ்பு காங்கிரஸ் கட்சியில் இருந்து வந்ததாக தெரிவித்தார். ஒரு காலத்திலும் அவரால் காங்கிரஸ் கட்சிக்கு இழப்பு கிடையாது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சிக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. தாமரை இலை தண்ணீரை போலத்தான் அவர் காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். காங்கிரஸ் தோழர்கள் அவருடைய ஒரு நடிகை என்பதற்காக அவரை பார்த்து ரசித்தார்களே ஒழிய ஒரு அரசியல் தலைவர் என்று அவரை கருதி யாரும் ரசித்தது கிடையாது. எனவே காங்கிரஸ் இயக்கம் சித்தாந்த ரீதியான, கொள்கை ரீதியான 100 ஆண்டுகளை கடந்த ஒரு இயக்கம். இதை போன்ற தனி மனிதர்களுடைய செய்கையால் அது ஒருபொழுதும் பலகீனம் அடையாது. மதுரை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மதுரை கருப்பாயூரணி அருகே உள்ள குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் கிருஷ்ணன். இன்று காலை அவரையும் அவரது உறவினரான முனியசாமி என்பவரையும் ஒரு மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் பற்றி அறிந்ததும் அப்பகுதி மக்கள் பலரும் அங்கு திரண்டதால் பதற்றம் நீடித்தது. காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ பகுதிக்கு வரும் வரை இருவரின் உடல்களையும் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். பின்னர் காவல்துறையினரின் சமாதான முயற்சிக்கு பிறகு இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் சம்பவ பகுதியில் காவல் உயரதிகாரிகள் முகாமிட்டு ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,09,150 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் அமலில் உள்ள போதிலும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 66,732 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 71,20,539 உயர்ந்துள்ளது. இதில் 8,61,853 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 61,49,536 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 816 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,09,150 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 8,78,72,000 பேருக்கு கொரோனா சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், ஆந்திரா 2வது இடத்திலும், கர்நாடகா 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 8,78,72,93 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.
நேற்று ஒரே நாளில் மட்டும் 9,94,851 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்திய நாட்டினுடைய செல்வ வளங்களை, விவசாயத்தை அழிக்கின்ற சட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றது. மின்சார சட்டம் என்பது எதிர்காலத்திலே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்காது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு கிடைக்கக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்கள் உட்பட பலரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. வேளாண்மை சட்டங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு எதிரானது, விவசாயிகளுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் போராட்டங்கள் அலைகடலாய் எழுச்சியாய் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதேபோல் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், சிவகிரி உள்ளிட்ட 14 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு புதிதாக நிறைவேற்றிய 3 வேளாண் சட்டங்களையும் உடனடியாக ரத்து செய்யக்கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலைக்கோட்டை வாசலிலிருந்து பேரணியாக வந்து தபால் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகளுடைய வேளாண் சட்டத்தை எதிர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயி விளைவிக்கிற பொருள் சந்தைக்கு வர வேண்டும், தெருவுக்கு வர வேண்டும். அப்படி தெருவுக்கு வராமலேயே கார்ப்பரேட் முதலாளிகள் பகல் கொள்ளை அடித்து அதிக லாபம் விற்கிறார்கள். அதற்குத்தான் இந்த புதிய வேளாண் சட்டம் துணை புரிகிறது. ஆகவேதான் இன்றைக்கு இந்த வேளாண் சட்டத்தை விவசாயிகள் போராடுகிற நேரத்திலே வியாபாரிகளும் இன்றைக்கு இணைந்து போராட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள். அதேபோல இன்றைக்கு தெருவோரத்தில் விற்கிற வியாபாரிகள் இந்த கொரோனா நேரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற பொழுது மோடி அரசு அறிவித்தது 10,000 ரூபாய் கடன் உதவி என்று, அதையும் சரிவர வழங்கவில்லை. அவர்களுக்கான வாழ்வாதார சட்டத்தின்படி அடையாள அட்டையும் வழங்கப்படவில்லை. இப்படி இந்த அரசு தொடர்ந்து மோடி அரசு மக்களை வஞ்சிக்கிறது என்று சொன்னால், எடப்பாடி அரசு இன்றைக்கு அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை காவு வாங்க தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மத்திய மாநில அரசுகளுடைய துரோகத்தனத்தை கண்டிப்பதற்காக நாடு முழுமையிலும் இந்த போராட்டம், மாநிலம் முழுமையும் இந்த போராட்டம் மறியலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் கரூர் மாவட்டத்தில் 6 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடும் விதமாக ஆந்திராவில் பள்ளி மாணவி ஒருவர் ஒருநாள் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். பெண்கள் உயர் பதவிகளில் வரவேண்டும் என்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆந்திர மாநிலத்தில் ஆண்டுதோறும் கௌரவ பதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதன்படி அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் எம் சரவாணிக்கு இந்த ஆண்டு இந்த கௌரவம் கிடைத்துள்ளது. ஆட்சியர் அலுவலகத்திற்கு சேலை அணிந்து வந்த மாணவியை மாவட்ட ஆட்சியர் TC காந்தம், சந்த்குடு உள்ளிட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். இதையடுத்து அவர் 2 கோப்புகளில் கையெழுத்திட்டார். தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள் மீதான அட்டூழியங்களுக்கு எதிரான தடுப்பு சட்டத்தின் கீழ் பெண்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கும் கோப்பிலும், இரவில் பணியாற்றும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கும் தொலைபேசி அழைப்புகளை கட்டுப்படுத்துவதற்கான கோப்பிலும் அந்த மாணவி கையெழுத்திட்டார். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும், நாளை அதிகாலை காக்கிநாடா அருகே கரையை கடக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர்,
கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னையில் கொரோனா தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தினசரி பாதிப்பு 1300 கடந்து பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் பாதிப்புகள் குறித்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகில் நடனம் மற்றும் கானா பாடல்கள் மூலம் நோயின் அறிகுறிகள், கொரோனா பரவும் விதம் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் நிறைய இடத்துல ரொம்ப வயலேஷன் நிறைய இருக்குது. அதை அவங்களெல்லாம் ஒரு ரெகுலேஷன் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் பல இடங்களுக்கு சென்று தங்களுடைய கலை நிகழ்ச்சி மூலமாகவும் சிறு துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் தங்களுடைய பேச்சு மூலமாகவும் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் ஆளுநர்களுடன் இணைந்து மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இதோட நோக்கம். திருப்பூரில் சமுதாய கூடம் கட்டுவதற்காக 90 ஆண்டுகள் பழமையான அரசமரம் ஒன்று வேருடன் அகற்றப்பட்டு பறவைகள் சரணாலயம் அமையவுள்ள இடத்தில் மறுநடவு செய்யப்பட்டது. பொதுமக்கள் ராட்சத ட்ரக்கில் மரம் ஏற்றப்பட்ட போது மலர்களை தூவி மரத்திற்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்தனர். திருப்பூர் வாலிபாளையம் பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் 90 ஆண்டுகள் பழமையான அரசமரம் உள்ளது. மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த இடத்தில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதியில் இருந்த பழமை வாய்ந்த மரத்தை அகற்ற முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருப்பூரை சேர்ந்த இயற்கை ஆர்வலர் திரு இளங்கோ காளம்பாளையம் பகுதியில் பறவைகள் சரணாலயம் அமைக்கும் முயற்சியில் தான் ஈடுபட்டு வருவதாகவும் பழமை வாய்ந்த இந்த மரத்தை அங்கு மறுநடவு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனை மாநகராட்சி ஏற்றுக்கொண்டதை அடுத்து 15 டன் எடையுள்ள அரசமரம் 2 ராட்சத கிரேன்கள் மூலம் வேருடன் பெயர்க்கப்பட்டு ராட்சத ட்ரக் வாகனத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது பொதுமக்கள் பூஜை செய்து மலர் தூவி வழி அனுப்பி வைத்தனர். ட்ரக் மூலம் காளம்பாளையம் பறவைகள் சரணாலயம் அமையவுள்ள பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட அரசமரம் அங்கு நம்மாழ்வார் முறைப்படி கரும்பு சர்க்கரை, நாட்டு மாடு கோமியம், சாணம் ஆகியவை கலந்த அமிர்த கரைசல், வேப்ப புண்ணாக்கு கரைசல், தென்னை நார் ஆகியவை குழியில் இட்ட பின் வெற்றிகரமாக மறுநடவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற கொரோனா பரிசோதனை சிறப்பு முகாமில் சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொற்று பாதிப்பு 31,000 தாண்டியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 550 கடந்துள்ளது. கொரோனா தொற்றை கண்டறியும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் நேற்று கடற்கரை சாலையில் கொரோனா பரிசோதனை சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மேற்கொண்டனர். ரேபிட் டெஸ்ட் கிட் மூலம் நடத்தப்பட்ட பரிசோதனையின் முடிவு 20 நிமிடங்களில் பரிசோதனை செய்தவர்களுக்கு குறுந்தகவல் மூலம் தெரிவிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வறுமை காரணமாக வீணை வாங்க முடியாமல் தவித்த இசைக்கல்லூரி மாணவிக்கு சமூக வலைத்தளங்கள் மூலம் நிதியுதவி குவிந்ததால் ஆனந்த இசையை புதிய வீணையில் மீட்டு வருகிறார். வேதாரண்யம் அடுத்த மருதூர் தெற்கு கிராமத்தை சேர்ந்த கோவிந்தராசு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே காலமான நிலையில் அவரது மனைவி சுமதி தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் 4 பெண் குழந்தைகளை வளர்த்து வருகிறார். இதில் மூத்த மகள் அன்புமணி திருவையாறில் உள்ள அரசு இசைக்கல்லூரியில் சேர்ந்துள்ளார். வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி தவித்து வரும் சூழலில் அன்புமணிக்கு இசை பயிற்சி பெறுவதற்காக வீணை தேவைப்பட்டுள்ளது. இதை அறிந்த அன்புமணி தந்தையின் நண்பர் வாட்ஸ்அப் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மூலம் நிதி திரட்டி 25,000 ரூபாய் மதிப்பில் வீணையை வாங்கி கொடுத்துள்ளார். 12th முடிச்சுட்டு எனக்கு மியூசிக்கில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. நான் அதனால் காலேஜுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அங்கே காலேஜுக்கு போய் சேர்ந்தப்ப
மியூசிக் தான் மெயினாக எடுத்தது. ஆனால் மியூசிக்கு அலைடு வீணை கொடுத்துட்டாங்க. வீணை வீணை வந்து எப்படினாலும் ஒரு 30,000 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதத்துக்குள்ளே வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பா இல்லைங்கிறதுனால இவ்வளோ ஒரு நான் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்பாவோட நண்பர்கள் சார்பாக தான் இது கிடைக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிஞர் கோவிந்தராஜ் அவருடைய மகள் படிப்பு செலவுக்காக 23,500 ரூபாய்க்கு இந்த மரகத வீணையை சிங்கப்பூரில் இருக்கின்ற மதிப்புக்குரியவர்கள் நண்பர்கள் அறக்கட்டளையின் சார்பாக இன்று வழங்கப்பட்டது. இந்த பெண் தஞ்சாவூரிலே திருவையாறு மியூசிக்கல் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் நிகழ்வுகள் சிலவற்றை தற்போது வேகச் செய்திகளாக பார்ப்போம். பீகார் மாநிலத்தை முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரின் பாதுகாப்பான கரங்களில் ஒப்படையுங்கள் என அம்மாநில மக்களை பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். பீகார் தேர்தலில் திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்துடன் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டசபை தேர்தலை ஒட்டி ஏற்கனவே 7 அம்ச தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்த முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் 2ஆம் கட்டமாக மேலும் 7 வாக்குறுதிகளை அளித்துள்ளார். இந்நிலையில் திரு ராம்விலாஸ் பஸ்வானின் மறைவு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நிதிஷ்குமாருக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனா அரசு அகங்காரத்துடன் நடந்து கொள்வதாக பாஜக விமர்சித்துள்ளது. மும்பை ஆரே காலனியில் மெட்ரோ ஷெட் அமைக்க கடந்த பாஜக ஆட்சியில் திட்டமிடப்பட்ட நிலையில் ஈகோ காரணமாகவே 4,000 கோடி ரூபாய் செலவில் மும்பை மெட்ரோ ரயில் ஷெட் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான திரு தேவேந்திர பட்னாவிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக முதலமைச்சர் திரு எடியூரப்பா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. கர்நாடகாவில் நடைபெற்று வரும் பாஜக ஆட்சியில் அதிக ஊழல் நடைபெறுவதாகவும் பெங்களூருவில் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடம் கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதற்கு பொறுப்பேற்று திரு எடியூரப்பா பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அபிஷேக் சிங்வி வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு சூரப்பாவை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு முதலமைச்சர் திரு பழனிசாமி பரிந்துரைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மாநில அரசின் நிதி ஆதாரம் தேவையில்லை என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுத துணைவேந்தர் திரு சூரப்பா என்ன மாநிலத்தின் மற்றொரு முதல்வரா என்றும் திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை மத்திய அரசிடம் கேட்டு பெறாமல் அமைதியாக இருக்கும் முதலமைச்சர் திரு பழனிசாமிக்கு எதிராக ட்விட்டரில் ஹேஷ்டேக் ஒன்று ட்ரெண்டிங் ஆனது. குனியாதே இபிஎஸ் ஜிஎஸ்டி கீழ் என்ற பெயரிலான ஹேஷ்டேகில் சுமார் 10,000க்கும் அதிகமானோர் மீம்ஸ்களும் கருத்துகளும் பதிவிட்டனர். திமுகவில் குடும்ப அரசியல் மிதமின்றி இருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அதிமுக கூட்டணியில் பாஜக உள்ளதாகவும் இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்றும் திமுகவில் குடும்ப அரசியல் அளவுக்கு மிஞ்சி இருப்பதாகவும் தெரிவித்தார். குஷ்பு பாஜகவில் இணைய அவரது கணவர் சுந்தர்சி தான் காரணம் என காங்கிரஸ் கட்சியின் ஊடக பொறுப்பாளர் திரு கோபண்ணா கூறியுள்ளார். காங்கிரஸில் வழங்கப்பட்ட தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியை விட குஷ்புவுக்கு வேறு உயர் பதவி ஏதும் வழங்கிட முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகை குஷ்புவின் பாஜக வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள பாரதிய ஜனதாவில் குஷ்பு இணைவது மகிழ்ச்சியே என்றும் எங்கிருந்தாலும் மனமகிழ்ச்சியுடன் வாழ்க என்றும் கூறியுள்ளார். இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கன்னியாகுமரி வழியாக கடத்த முயன்ற 40 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியல் நெட்டா சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் போலீசாரை பார்த்து தப்ப முயன்றனர்.
அவர்களை பிடித்து சோதனையிட்ட போது கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 6 இளைஞர்களை கைது செய்தனர். திருச்சியில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார் 77 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் திருச்சியில் பல்வேறு இடங்களில் வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தார். அவரை கைது செய்த போலீசார் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 77 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இந்த வாகனங்கள் அனைத்தும் அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேனியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சில்லமரத்துப்பட்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கம்பத்திலிருந்து போடி நோக்கி வந்த ஆட்டோவில் தடை செய்யப்பட்ட 3000 புகையிலை பாக்கெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. புகையிலை பாக்கெட்டுகள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் சங்கராபுரத்தை சேர்ந்த விக்னேஷ், தேவாரத்தை சார்ந்த இளையராஜா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.